நண்பர்களே, கடந்த ஒரு மாதமா நான் வீட்டில் இல்லை. சரி, நம்ம மீன் தொட்டிலாம் எந்த நிலமையில இருக்குன்னு பார்க்கலான்னு மேலே வந்தேன். பார்த்தா அதில் மீன் மிதக்குதோ இல்லையோ, குப்பை, குருவி கூடு போன்ற அனைத்து பொருட்களும் நம்ம தொட்டியில கிடக்குது. ஆரம்பமே அமக்கலமா இருக்கேன்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு ரூம்குள்ள போய் பார்க்கலாமேன்னு போனேன். அங்கே போய் பார்த்தா ஊரே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு குருவி கூடு கட்டி வச்சிருக்கு. சரி, நம்ம மீன் தொட்டியை தான் பார்ப்போமேனு உள்ள போய் பார்த்தா அலிகேட்டர் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஆஸ்கரு, செனகல் ரெண்டுமே காலி, வெயிலுக்கு செத்து போச்சு. சரி, அலிகேட்டருக்கு லைஃப் ஃபீடிங் போடலாம் அப்படின்னு ஏரிக்கு போனோம். பார்த்தா நம்மளால நான் தான் மீன் பிடிப்பேன்னா, சரி பிடிக்கிறதும் பிடிக்கிற பெரிய சைஸ் திமிங்கலமா போடுறா அப்படின்னு நான் பிடிச்ச திமிங்கலத்தை நீயே பாடுறான்னு கையில உடலிடலாம். அப்புறம் ஃபீடிங் ஃபிஷ் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்து காருக்கு போட்டா அவன் ஒரே ஒரு மீனை மட்டும் பிடிச்சி சாப்பிட்டு மீதி மீனெல்லாம் வேடிக்கை பார்க்க விட்டுட்டு அவனும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரி, நீ பொறுமையா ஃபிஷ் எல்லாம் சாப்பிட முடியலான்னு சொல்லிட்டு நான் வெளியே டேங்க் கிளீனிங் ப்ராசஸ்ல கையை வச்சுட்டேன். நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நான் ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. கிளீன் பண்ணீங்களா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னா, கிளீன் பண்ணும்போது அதுல இருந்த ஃபாக்ஸ் டெயிலெல்லாம் பாசின்னு நினைச்சு அப்படியே எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பீஸ் அப்படியே போயிடுச்சு. என்கிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பெஷல் இல்லை, எல்லாமே குட்டியும் செமி அடல்ட் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரிம்ஸ் எல்லாமே காலி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைஸ் தனியாகவும் அடல்ட் தனியாகவும் பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போதான் கொஞ்சம் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வழியா இதுல இருந்து அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். அந்த குப்பைகள் எல்லாத்தையும் வாரி வெளியே போட்டுட்டு மறுபடியும் ஒரு ப்ரீடிங் செட்டப் மாதிரி தான் அந்த நடுவில் இருக்க டப்ல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க. ஓகே, பாய்.